நெக்ஸ்ட் வேற யாரு? தேங்க்யூ சார். ஒரு வாரத்துக்கு முதல்ல பேப்பர்ல பாக்குறப்ப நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சூடான்ல இருந்து நிறைய பேர் நம்ம இந்தியால இருந்து போனவங்க, தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க, பல மாநிலங்கள்ல இருந்து போனவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஒரு ஹிந்து பத்திரிகையில வந்து முதல் பக்கத்திலே போட்டிருக்காங்க வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கர்நாடகால ஒரு மைசூர் பக்கத்துல ஒரு ஹிந்தி, ஒரு கலப்பு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புளோட குரூப் ஒருத்தவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 350 பேர். அவங்க போய் சூடான்ல இருக்காங்க. சூடான்ல எப்படி போய் அங்க இருக்காங்க, அவங்க எப்படி இங்க வர்றாங்க, அவங்க ஏதாவது இந்த நம்ம மாதிரி எல்லாரும் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ஐடில போயிருக்காங்களா, இல்லாட்டி டீச்சிங்ல போயிருக்காங்களா, என்னெல்லாம் யோசனை பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து பள்ளிக்கு போகாதவங்க, கல்லூரிக்கு போகாதவங்க, எழுத படிக்கிறதுலாம் அவ்வளவு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுடைய அந்த ட்ரைபல் பீப்புளுடைய பழக்கம் என்னன்னாக்கா, பறவைகள் எல்லாம் கேட்ச் பண்றது. அதை வந்து அவங்க வந்து அவருடைய பிழைப்பா அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதோட வந்து மருந்துகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த வனத்துல இருக்கக்கூடிய மரங்கள், ஹெர்பல் இதுல எல்லாம் வச்சு மருந்து தயார் பண்ணி அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சூடான்ல பல பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வசதிகள் இதெல்லாம் வந்து அவ்வளவு இல்லாத காலங்கள்ல இந்த மரபு சார்ந்த மெடிசின்ஸ் தான் அங்க நிறைய இருக்கும் போல இருக்கு. இது எப்படியோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமாயி இப்ப அங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து சூடான்ல கர்நாடகா பகுதியில இருந்து போகக்கூடிய இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க பாருங்க, அவங்க போய் அங்க வந்து அவங்க வாழ்வாதாரத்தையும் இது பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடியவங்களோட நல்லா வந்து இசைந்து அவங்க இருந்துட்டு அங்கிட்ட ஒரு 2-3 வருஷமா நடந்துட்டு இருக்குது வந்து. இந்த நேரத்துல திடீர்னு வந்து அங்க ஃபாரஸ்ட் கவர் இருக்க ஏரியால இதே மாதிரி என்விரான்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்து அவங்களுடைய லைஃப் ஆதாரத்தை பாக்குறாங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்னா, நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்த உலகத்துல வந்து அபண்டன்ஸ்ன்றது எங்க பார்த்தாலும் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல தேடுறோம், காலேஜ்ல தேடுறோம், அதே மாதிரி வேலை உலகத்துல தேடுறோம். வேலை உலகத்தை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் பாத்தீங்கன்னா யதார்த்தமான வாழ்க்கையில வந்து நிறைய இருக்கு அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவங்க பாத்தீங்கன்னா அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் இன் சர்ச் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு போறாங்க. அதே மாதிரி உலகம் முழுவதுமே பாத்தீங்கன்னாக்கா ஜாப் அப்படின்னாக்கா மைக்ரேஷன் தான் வந்து. அப்போ வந்து நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ன்றது ஒரு ஏரியா, அது வந்து எவ்வளவு பேரை வந்து அகாமடேட் பண்ணுன்றது ஒண்ணு இருக்கு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல பல டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு, பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து பரவலாக யோசிக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். அதோட இந்த ஸ்டடி சர்க்கிள்ன்ற ஒரு தளம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க எல்லாருக்கும் நான் சொல்ல நினைக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பறவைகளுடைய சரணாலயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு குருவிக்கு கூடு கட்டி வச்சோம்னா அது அங்க வராது. ஆனா இயற்கையா மரம் செடி கொடியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தானா போய் இருக்கும். அப்ப ஒரு ஹேபிட்டட்னு சொல்லுவாங்க. நம்மள அறியாம பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் வந்து அவங்க வீடை தாண்டி ஒரு பொது இடத்துல போய் உட்கார்ந்து அமைதியா அவங்க லட்சியத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு சரணாலயம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த நேச்சுரல் ஹேபிட்டட்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் ஸ்டடி சர்க்கிள். அது கோயம்புத்தூர்லயோ தமிழ்நாடு முழுவதும் கூட எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டடி சர்க்கிள் பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 1992 இருந்து ரொம்ப வருஷமா இப்பவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு பின்னாலையும் ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட்ல வேலை பார்த்திருக்கேன். அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இப்ப அழகப்பா பல்கலைக்கழகம் இருக்குன்னாக்கா எங்க போனாலும் இயல்பா இளைஞர்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கா பை த யூத் ஃபார் த யூத் அண்ட் ஆஃப் த யூத் அப்படின்னு இளைஞர்களையும் மையமா வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன கருவியாக இருந்துட்டு அவங்களுடைய அந்த சைக்கலாஜிக்கலா அவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. புல்லு வந்து தானாதான் வளரும். நோ ஒன் கேன் கோ வித்தின் அண்ட் கேன் க்ரோ. அது என்ன பண்ண முடியும்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சூழலை நம்ம உருவாக்குறது மாத்திரதான் நம்மளுடைய வேலை. ஒரு கவுன்சிலருடைய வேலைனாலும் சரி, ஒரு மென்டர் அப்படின்றது ஒரு அருமையான வார்த்தை மென்டரிங் அப்படின்றது. ஹி ஒன்லி ஃபெசிலிட்டேட்ஸ். மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா அவங்களா இப்ப எனக்கு வந்து இப்படி எல்லாம் பண்ணி நான் புதுக்கோட்டையில இருக்கப்பயும் சரி 1992 புதுக்கோட்டையில இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த அலுமினியம் இருக்கவங்க ஸ்டடி சர்க்கிள்ல இருந்து பலன் அடைஞ்சவங்க வந்து இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வாடகை கட்டி நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க வாலண்டியரா. அவங்க எல்லாருமே நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுடைய அலுமினி தான் புதுக்கோட்டையில. அங்கதான் முதல்ல நம்ம ஸ்டடி சர்க்கிள்ன்றது ஆரம்பிச்சது. அப்புறம் அதே மாதிரி விருதுநகர்ல நிறைய பேர் வந்து பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. திருச்சியில பாத்தீங்கன்னாக்கா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் நிறைய லெவல்ல போயிருக்காங்க. இப்போ வந்து ஜெசிந்தா லாசரஸ் ஒருத்தங்க, நிஷாந்திரின்னு ஒருத்தங்க, அதே மாதிரி நாகராஜன் ஒருத்தர், அதே மாதிரி விமலான்றவங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து அந்த பகுதியில் இருந்தவங்க தான். அவங்க வந்து இப்போ வந்து கலெக்டரா வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க. அதே மாதிரி லலிதான்றவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல கேடர் தான் வந்துட்டு அவங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காங்க. அதே மாதிரி சிவசுப்பிரமணியன்ற ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்காரு. இது மாதிரி நான் சொல்றதுக்கு நிறைய பேர் வந்து திருச்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே வந்து எங்கெங்கயோ போய் படிப்பாங்க. ஆனா அந்த அம்பிளிக்கல் கார்டு அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா திருப்பி திருப்பி வந்து அவங்க லீவ்ல வந்தாலும் சரி, காலேஜ்ல இருந்து வந்தாலும் சரி, வேலையில இருந்து வந்தாலும் சரி, எவ்ரி ஒன் வில் கேதர் இன் அ காமன் பிளாட்ஃபார்ம் அந்த ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கேஸ்ட் கிரீடு அதெல்லாம் இல்லாம அவங்களா உட்காந்து
அவங்க படிக்க, பிறர் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, அந்த மாதிரி ஒரு இது வந்து காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் இல்ல. இது எப்படின்னாக்கா கோஆபரேட்டிவ் என்விரான்மெண்ட், ஒருத்தர் உயர்த்துற மாதிரி. இது வந்து ஒரு கோச்சிங் சென்டர், ஒருத்தர் போட்டியா பண்றது அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். உங்க வீடை தாண்டி இன்னொரு வீடு, அங்க வந்து பல பேர் பல இடங்கள்ல இருந்து வருவீங்க, உங்களை வந்து அப்படியே ஷேர் பண்ணி உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற ஒரு இடம் அப்படின்றதுதான். இப்ப ஸ்ரீதர்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த திருச்சியிலேயே ஐஆர்எஸ் அவர் வந்து ஒரு அடிஷனல் கமிஷனரா இன்கம் டாக்ஸ்ல இருக்காரு. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து ஒரு அலுமினியா ஸ்ட்ராங்கா வந்து அங்க திருச்சி அலுமினியம் இருக்காங்க. அவங்க இப்பவுமே கூட நிறைய அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதை நிறைய பேர் வாலண்டியரா ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய மாதிரி இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ் வந்து அப்படி நம்ம முதல்ல அங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கும், வேற எங்கெங்கயோ போய் படிக்கலாம். நோபல் தாட்ஸ் கம் ஃப்ரம் ஆல் குவார்டர்ஸ். ஒரே இடத்துல இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, தெரியவும் முடியாது. எங்க வேணாலும் போனா. பட் ஒரு ஆதாரம் என்பது பாத்தீங்கன்னாக்கா பட்டம் எங்க பிறந்தாலும் அதனுடைய நூல் கயிறு வந்து நம்ம இருக்க இடத்துல கட்டி இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்.